ஹரே கிருஷ்ணா. எப்படி ஒரு மருத்துவரின் பிள்ளை மருத்துவர் கிடையாது. அப்பா ஊருக்கு வெளியே போயிருக்கிறாரு, வெளியூர் போயிருக்கிறாரு. உடனே பிள்ளை என்ன பண்ணுறாரு, மருத்துவரோட அறைக்குள்ளே, அப்பாவோட அறைக்குள்ளே ஏறி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஊசி போடுறேன், எங்கள் அப்பா மருத்துவர் அதனால் நானும் மருத்துவர், யாராவது ஒப்புக்கொள்வார்களா? கிடையாது. மருத்துவர்களின் பிள்ளை மருத்துவர்கள் கிடையாது, போலீஸ்காரர்கள் பிள்ளை போலீஸ்காரர்கள் கிடையாது. அதே மாதிரி பிராமணனின் பிள்ளை பிராமணன் கிடையாது. யார் பிராமணன்? அந்த பிராமணியம் என்ற அந்த தத்துவத்தை வாழ்க்கையில் பின்பற்றுவர்கள் தான் பிராமணர்கள். கீதையில் சொல்லியிருக்கு, சமோதமஸ்தபக்ஷௌச்சம் சாந்திரார்ஜவமேவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம். பிராமணன் என்றால் சாந்தி, ரொம்ப அமைதியாக, பக்குவமாக, ஆழமான சிந்தனை உள்ளவர்களாக, இறை நம்பிக்கை உள்ளவர்களாக, இப்படியெல்லாம் வாழ்பவர்கள் தான் பிராமணர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னுடைய சவுண்டு கேட்க மாட்டேங்குது என்று சொல்லுகிறார்கள். வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே கேட்க மாட்டேங்குதா? ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? கேட்கலையா? யாருக்குமே கேட்கலையா? நிறைய பேர் கேட்குதுங்கிறாங்க, நிறைய பேர் கேட்கலங்கிறாங்க. எதை நம்புறது? ஹரே கிருஷ்ணா. இப்போ கேட்குதா? இப்போ சத்தம் கேட்கிறதா? கம்மியாக இருக்கா? சரி, ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெய்கிறது, நல்ல மழை பெய்கிறனால இங்கே அப்போ பகவான் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருத்தருடைய குணத்தையும் பிறப்பையும் சார்ந்தது குணகர்ம விபாகசக. அவர்கள் குணத்தை சார்ந்தது, பிறவியால் கிடையாது, குணத்தால் அப்படின்னு சொல்றார். சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. குணத்தாலும் கர்மத்தாலும் நான் இதை செய்திருக்கிறேன். இப்போ நம்ம இது நல்லா புரிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஜாதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இருந்தாலும் நன்றாக புரிவதற்காக நம்ம ஒரு 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 சப்காஸ்ட், ஒரு ஜாதியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். இப்போ என்ன ஜாதி எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. ரொம்ப ஃபேமஸாக என்ன இருக்குது? ஏகப்பட்டது இருக்கு. அதோட பேரில் நிறையா பேர் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள், இல்லையா? சரி, ஒரு எடுத்துக்காட்டு. எங்கள் ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாடார் என்ற ஒரு கேஸ்ட் இருக்குது, ஒரு ஜாதி. அதை எடுத்துக்குவோம் எடுத்துக்காட்டா. இந்த நாடார் என்ற ஜாதியில் அதில் நிறைய பிரிவு இருக்கும், இல்லையா? ஏகப்பட்ட அந்த ஒரு அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவு இருக்கும். அந்த நாடார், இந்த நாடார், கொம்புள்ள நாடார், கொம்பில்லாத நாடார் அப்படின்லாம் நிறைய சிறு சிறு பிரிவுகளாக இருக்கும். இப்போ நம்ம அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், அந்த காலத்தில் தொழிலின் அடிப்படையில் தான் ஜாதியை பிரித்திருந்தார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா? ஒரு 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 இனத்தவர், ஒரு குலத்தவர், ஒரு ஊர் மக்கள் ஒரு தொழிலை செய்வார்கள். அந்த தொழிலின் அடிப்படையில் அந்த ஜாதியை பிரித்திருந்தார்கள். துணி நெய்யக்கூடிய நாடார், துணியெல்லாம் நெய்த்தில் போட்டு நெய்வாங்க இல்லையா, நெய்த்து தொழில் செய்யும் நாடார், மாடு மேய்க்கும் நாடார், சட்டிபானை செய்யும் நாடார், இப்படி தொழிலின் அடிப்படையில் தான் அந்த ஜாதியை பிரித்திருந்தார்கள், பிறப்பால் கிடையாது. இப்போ நீங்கள் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியாரின் பிள்ளை அஸ்வத்தாமா. துரோணாச்சாரியார் யார்? பாண்டவர்களும் கௌரவர்களின் குரு அஸ்வத்தாமா.
அவருடைய பிள்ளை அஸ்வத்தாமா நல்ல பிராமண குலத்தில் பிறந்த குழந்தை. என்ன பண்ணுச்சு? திரௌபதியின் 5 பிள்ளைகள் உறங்கி கிடந்த போது அந்த 5 பிள்ளைகளையும் கண்டதுண்டமாக வெட்டி அதை ஒரு கொட்டகையில் போட்டு தீ வைத்து விட்டது. அவ்வளவு குழந்தைகளும் தீயில் எரிந்து சாம்பலானார்கள். அந்த 5 குழந்தைகள். கிருஷ்ணருக்கே கோபம் வந்து திரௌபதி தாயாரிடம் மாபெரும் சாபத்தை கொடுத்து விடு அப்படின்னு சொன்னார். ஆனால் திரௌபதி சொன்னாங்க, எப்படி பிள்ளைகளை இழந்து நான் வாடிக்கொண்டு இருக்கிறேனோ அதே மாதிரி இவன் தாயும் அழுவாள், அதையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. நான் அழுவது போல் இனி ஒரு ஆள் அழுவது எனக்கு விருப்பமில்லை. அதாவது மற்றவர்கள் துக்கத்தை பார்த்து ஆன்மீகவாதி யாருன்னா மற்றவர்கள் துக்கத்தை பார்த்து வாடுபவர்கள். ஆனால் கலிகாலத்தில் எப்படின்னா அடுத்தவன் தோல்வி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கூட வேலை செய்கிறான், அவனை வந்து மேலாளர் திட்டுன்னு திட்டார், கேட்கும் போதே உள்ள பால் ஊற்றுன மாதிரி இருக்கும். நான் வந்து டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து அவரை திட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த காலத்தில் அப்படித்தான். மற்றவர்கள் தோல்வி அடைவது, மற்றவர்கள் வாழ்க்கையில் தரக்குறைவாக வாழ்வது, அது கேட்டாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நமக்குள்ள வந்து ஒரு அரக்கன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அடுத்தவன் தோல்வியை நாம் கொண்டாடுகிறோம். அதே வந்து வெற்றி பெற்று விட்டார்கள்னா, பக்கத்து வீட்டுக்காரர் புதுசாக விலை கூடன்னு 2வது கார் வாங்கிட்டாருப்பா, எல்லாம் கிம்பளமாக இருக்கும், லஞ்சமாக இருக்கும், நமக்கு பிடிக்காது. அவன் உண்மையாலே வாங்கியிருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் கருப்பு பணம்ப்பா, நமக்கு தெரியாதா? அடுத்தவர்கள் வெற்றியை நாம் கொண்டாடவே மாட்டோம், அடுத்தவன் தோல்வியை தான் கொண்டாடுவோம். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதிகள் என்ன செய்வார்கள் என்றால், அடுத்தவன் தோல்வியை கண்டு வருத்தப்படுவார்கள். அவனுடைய துக்கம் தன் வாழ்வில் நடந்துவிட்டதாகவே எண்ணி, பரதுக்க துக்கி, அடுத்தவன் கவலை என் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி வருந்துவா, அந்த மாதிரி எண்ணி வருந்துவார்களாம். அப்போது திரௌபதி அம்மா சொல்கிறாங்க, நானோ 5 பிள்ளைகளை பறிகொடுத்து இப்படி அழுது கொண்டு இருக்கிறேன். அஸ்வத்தாமாவை கொன்றுவிட்டு அவன் தாயும் இப்படி குழந்தைகளை இழந்து அழுவது என்னால் பார்க்க முடியாது என்று மன்னித்து விட்டார் திரௌபதி. பெரிய விஷயம், மன்னித்து விட்டார். ஆனால் கிருஷ்ணர் கூட மன்னிக்கலை. என்ன செய்தார் கிருஷ்ணர்? இந்த அஸ்வத்தாமா என்று சொல்பவர் சிரஞ்சீவி, துரோணரின் பிள்ளை, சிரஞ்சீவி, மரணமில்லாமல் வெகு காலம் வாழ்வார். கிருஷ்ணரே சாபம் கொடுத்துட்டாரு, உனக்கு தொழுநோய் வந்துவிடும், அஸ்வத்தாமாவிற்கு தொழுநோய் வந்துவிடும் என்று சாபம் கொடுத்து விட்டார். அந்த அஸ்வத்தாமா இன்றைக்கும் இமயமலையின் தாழ்வரைகளில் அப்படி அலைந்து நடக்கிறார். ஏன்னா அது சிரஞ்சீவி. அனுமான் சிரஞ்சீவி, வியாசர் சிரஞ்சீவி, இப்படி நிறைய சிரஞ்சீவிகள் இருக்கிறார்கள். ஜாம்பவான் ஒரு சிரஞ்சீவி, அந்த கூட்டத்தில் அஸ்வத்தாமாவும் ஒரு சிரஞ்சீவி. ஆனால் இப்படி ஒரு பாவத்தை செய்ததுனால பகவானே சாபம் கொடுத்து விட்டார், உனக்கு தொழுநோய் வந்து விடட்டும் என்று. இன்னைக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். பிறப்பால் அவர் பிராமணர். யாரு? அஸ்வத்தாமா. ஆனால் செயலால் என்ன ஆயிட்டாரு? பிரம்மபந்து, பிராமண நிலையிலிருந்து கீழே விழுந்து சூத்ரனை விட கேவலமான ஒரு நிலையில் போய்விட்டார். ஆனால் இனி ஒரு பக்கம் பாருங்க, ரத்னாகரன் என்ற வேடன் காட்டு வழியாக பயணம் செய்பவர்களிடம் கொள்ளையடித்து கொண்டு ரொம்ப கொடுமையான கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ரத்னாகரன் என்ற வேடன் நாரத முனிவரின் பேச்சை கேட்டு, உபதேசத்தை கேட்டு ராமராமா என்று ஜபம் செய்து பிராமணரை விட பெரிய முனிவராக உயர்ந்து விட்டார், வால்மீகியாக மாறிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 4 வர்ணங்கள் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, இந்த 4 வர்ணங்களுமே பிறப்பால் கிடையாது, அவர்கள் கர்மத்தால், செயலால் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆமாம், எல்லாருமே இது பிறப்பால கிடையாது.
ஜென்மனா ஜாயத்தே சூத்ரா, பிறப்பால் அனைவரும் சூத்ரர்கள் தான். சம்ஸ்காரே பவே த்விஜா, கலாச்சாரத்தில் அவன் த்விஜன், இரண்டாவது பிறவி கிடைக்கிறது. நல்ல பையன், பரவாயில்ல, நல்ல பழக்க வழக்கம், அமைதியான பிள்ளை, இறை நம்பிக்கை உள்ள பிள்ளை, குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பொறுப்பாக வாழக்கூடிய பிள்ளை, அவன் கலாச்சாரம். ஆனால் இந்த காலத்தில் வீட்டில் இருந்தால் கூட பிள்ளைகள் அவ்வளவு கெட்டு போயிருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் போய் தேவையில்லாததையெல்லாம் படித்து கொண்டு வீட்டில் வந்து தாயை திட்டுவது, தந்தையை திட்டுவது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலைகள். அது வேற, எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா திட்டுறாங்களான்னு கூட தெரியாது. அப்படி கலாச்சாரம் கீழே போய் கொண்டிருக்கிறது. அப்போ பிறப்பால் கிடையாது, ஒரு மனிதனின் பழக்க வழக்கத்தால். அதனால்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பணத்தை இழந்தால் நீ ஒன்றையும் இழக்கவில்லை, ஆரோக்கியத்தை இழந்தால் எதையோ இழந்து விட்டாய், உன் குணத்தை இழந்தால் நீ உன்னையே இழந்து விட்டாய். பணத்தை இழந்தால் நீ ஒன்றுமே இழக்கவில்லை, ஏன்னா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆரோக்கியத்தை இழந்தால் நீ எதையோ இழந்து விட்டாய். ஆனால் உன் கேரக்டர், உன் குணத்தை நீ இழந்தால் நீ உன்னையே இழந்து விட்டாய். அப்புறம் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, தூங்கி விடாதீர்கள். அடுத்த ஸ்லோகத்திற்கு போகலாம். 14வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் பகவத்கீதையில். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானகா. அர்ஜுனா, மெதுவாக மெதுவாக நீ ஆன்மீகத்தில் சத்வகுணத்தில் உயர வேண்டும். அந்த குணத்தில் நீ உயர்ந்து விட்டால் பாவத்தில் இருந்தெல்லாம் வெளியே வந்து விடுவாய். ஏனென்றால் அந்த குணத்தில் இருப்பவர்கள் அறிவால் ஆனந்தத்தை அடைகிறார்கள். இது இந்த வரிசை ரொம்ப முக்கியம். இந்த லைன், சத்வகுணத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் ஞானத்தால் ஆனந்தத்தை அடைகிறார்கள். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஒருத்தர் மதுபானம் சாப்பிட்டு விட்டு நம்மளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறார், திட்டுகிறார். கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கும் கோபம் வந்துடும். பேசாமல் போயிரு என்று நாம் திட்ட ஆரம்பித்து விடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது சண்டையாகிவிடும். 2 பேருமே தமோ குணத்தில் விழுந்து விடுவார்கள். அவர் ஒன்றை சொல்ல, இவர் மற்றொன்றை சொல்ல, அந்த சண்டை பெரிதாகிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம சத்வகுணத்தில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யோசிப்போம், அது அவன் பேசலை, அவன் உள்ள மது அருந்தி இருக்கிறான், அது அவனை பேச வைக்கிறது. அவனுக்கு போய் இப்போ உபதேசம் பண்ணாலும் தலைக்குள்ள ஏறாது. ரொம்ப தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேற ஒரு நாளைக்கு பேசுவோம். நாம் அறிவால் என்ன செய்கிறோம்? அந்த இடத்திலிருந்து மாறி விடுகிறோம். பெரிய ஒரு தொல்லையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு விடுகிறோம். அப்போ இந்த சத்வகுணத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எப்போவுமே ஞானத்தால் ஆனந்தத்தை அடைகிறார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு என்ன மூல காரணம், எதனால் இது நடந்தது என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். கர்மவினையால் நடந்து விட்டது, அவனுக்கு ஏதோ மனக்குழப்பம், திட்டிவிட்டான் அப்படின்னு அறிவை உபயோகம் செய்து அந்த பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடித்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் ஆனந்தம் அடைகிறார்கள். சத்வகுணத்தில் இருக்கிறவங்கனால மட்டும்தான் பாவத்தை கழுக முடியும். நல்ல அழகான ஸ்லோகம் இது. அந்த குணத்தில் உயர்ந்தால் மட்டும்தான் நம்ம பாவத்தை கழுக முடியும். அறிவால் அவர்கள் ஆனந்தத்தை அடைகிறார்கள். அடுத்தது ரஜோகுணத்தை பற்றின ஸ்லோகம். இப்போ இன்னைக்கு 3 குணங்களை பற்றி தான் கீதை இப்போ படிக்க போகிறோம். ரஜோகுணம். ரஜோ ரஜாத்மகம் வித்தி திருஷ்ண சங்க சமுத்பவம் தன்னிபந்தந்தி கௌந்தேயா கர்ம சங்கேன தேஹினாம்.
இந்த ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வார்கள் அர்ஜுனா உனக்கு தெரியுமா? எப்பொழுதுமே அது வேண்டும், இனியும் வேண்டும், இனியும் வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு கிடைத்தாலும் பத்தாது, இனியும் வேண்டும், இனியும் வேண்டும். புத்தர் என்ன சொன்னார்னா, 6 மாதமாக நீ உபயோகிக்காத பொருள் உனக்கு சொந்தமில்லை என்று சொல்லிவிட்டார். 6 மாதமாக நம்ம ஒரு பொருளை உபயோகம் செய்யலைன்னா அது எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் மனசு போதும் என்று சொல்லுமா? சொல்லாது. இனியும் வேணும், அது வேணும், இது வேணும், அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், எல்லாம் சேர்த்துக்கு. ஆனால் அதனால் அவன் ஆனந்தம் அடைகிறானா? அந்த ஆனந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ரஜோகுணத்தில் இருப்பவன் தன் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் எல்லாம் சேர்த்து 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 அவன் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் மாட்டிக்கொள்கிறான். அதிலும் தப்பிக்கவே முடியாது. முதல்ல என்ன சொல்லியிருக்கு? சத்வகுணத்தில் இருப்பவர்கள் ஞானத்தால் ஆனந்தத்தை அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் ஆசையில் மாட்டிக்கொண்டு இந்த பௌதீக பந்தனம், பௌதீக இறப்பு பிறப்பு என்ற சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால் ஆன்மீகவாதிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், போதும் என்ற மனப்பான்மை வேண்டும். எல்லா விஷயத்திலும் போதும்பா, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார், நிம்மதியான வாழ்க்கை, இனி நான் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், போதும் என்ற சிந்தனை வேண்டும். அடுத்தது தமோகுணத்தில் இருப்பதை பார்க்கலாம். தமோகுணத்தை பற்றி என்ன பகவத்கீதை சொல்லியிருக்கிறது? 14வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ஹரி கிருஷ்ணா. ஒரு நிமிடம் அந்த புத்தகத்தை திறந்துக்கிறேன், கிடைக்கல. 14:8. ஓகே. தமஸ்த்வ அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினம் பிரமாதாலஸ்ய நித்ராப்தி தன்னிபத்னந்தி பாரதாம். அர்ஜுனா, பரதகுல புதல்வனே, இந்த தமோகுணம் அறியாமையில் இருப்பவர்கள் அறியாமை ஆழத்தில் மாட்டிக்கொண்டு அதிகமான உறக்கம், மடம், பைத்தியக்காரத்தனம், அந்த ஆன்மாவை பௌதிக அறியாமையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய செயல்கள், இதையெல்லாம் செய்து செய்து அவன் பிறப்பை களைகிறான். இந்த தமோகுணத்தில் இருக்கிறவங்க சரியது தவறுதுன்னே அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. இப்போ பாருங்க, மகாபாரதத்தில் அந்த ராவணன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன். இந்த துரியோதனன் என்ற பெயருக்கு பொருள் என்ன? ஆயோதனம் என்றால் சண்டை. ஒரு வாழ்க்கையில் அடையக்கூடிய அனைத்தையும் சண்டையாலே அடைந்து கொள்வது, சண்டையிட்டே அடைந்து கொள்வது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, கணவர் காலையில் வேலைக்கு போகிறாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு சாத்விகமான மனிதன் என்ன செய்வார்? அம்மா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சமையல்லாம் முடிஞ்சுதா, சீக்கிரமாக போகணும், வேலை இருக்குது என்று பணிவுடன் பேசுவார். இதே தமோகுண மனிதன் என்ன செய்வார்னா, எவ்வளவு நேரமாக இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு 2 தோசை கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் எந்திரிச்சு வந்தேன்னா கண்ணம் அந்த பக்கம் திரும்பிடும், அப்படி என்று திட்டுவார். இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்க? 4 நாள் கேட்பாங்க. 5வது நாள் இட்லி பொடியில் எலி பொடியை போட்டு கொடுத்துருவாங்க, எலி விஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க. இல்லையா? அங்கே தேவையில்லாத பிரச்சனை, வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாததுனால் வந்த பிரச்சனை. அதே அவர் பணிவாக பேசியிருந்தாருன்னா, இல்லைங்க இதை இப்போ நான் வந்துடுறேன், 2 தோசைக்கு 4 தோசையாக கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த ரப்பர் பாலை கையில் வச்சுக்கோங்க, செவுத்துக்கு பக்கம் உட்காந்துக்கோங்க, இந்த பந்தை மெதுவாக வீசுனா அது மெதுவாக திரும்ப வரும். இல்லையா? சின்ன விஷயந்தான். அந்த பந்தை செவுத்தை பார்த்து ஓங்கி வீசுனா அதே ஸ்பீடில் நம்ம தலையில் அடிச்சிடும். நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் திரும்ப வரும். அழகாக பேசினா, பொறுமையாக பேசினால்,
பொறுமையாக பழகினால் அந்த பொறுமை நமக்கும் கிடைக்கும். கண்ணா பின்னான்னு பேசிட்டோம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதே மாதிரி இருக்கும். மற்றவர்கள் என்னிடம் எப்படி பழக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ அதே மாதிரி நான் அவர்களிடம் பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம், வேற ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட அவங்க அன்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அந்த அன்பை நான் முதலில் காண்பித்து விட வேண்டும். ஏன்னா நான் எறிகிற பந்து தான் என்கிட்ட வரும். நான் செவுத்தை பார்த்து வெள்ளைப்பந்தை எரிஞ்சா செவுறு வெள்ளைப்பந்தை வச்சுட்டு கருப்பு பந்தை திருப்பி தராது, அதே வெள்ளைப்பந்து தான் தெரியும். நான் எதை இந்த உலகத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேனோ அதைத்தான் நான் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. எவ்வளவு வாழ்க்கையின் தத்துவங்களை எவ்வளவு அழகாக கிருஷ்ணர் சொல்லிவிடுகிறார். அதனால் முடிந்த வரைக்கும் அழகான வார்த்தைகளை தேடி மற்றவர்கள் இதயத்துக்கு இன்பம் தரும் வகையில் பொறுமையாக பேசவும் பழகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்போ நடக்கும்? தினமும் காலையில் இறை நாமத்தை ஜபம் செய்யக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு பறக்கிறது, ஓடுறது, நீந்துறது எல்லாம் பிடிச்சு தின்னுட்டு அவங்கனால முடியாது. இரத்தத்தையும் மாமிசத்தையும் உடலுக்குள் அனுப்பிவிட்டால் அந்த பழக்கம், அந்த குணம்தான் வெளியில் வரும். அதனால் பக்தர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதையெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்து மனிதர்களை மாற்றாவிட்டால் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகும்னா, நம் பிள்ளைகளெல்லாம் எப்படி வாழ்வார்கள் என்றால், ஒரு ஜூல மிருகக்காட்சி சாலையில் மிருகங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்ட ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, நம்ம மிருகக்காட்சி சாலைக்கு போகிறோம், தவறுதலாக அந்த மிருகங்கள் இருக்கும் இடத்துக்குள்ளே விழுந்துட்டோம். இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் சிறுத்தை, முன்னாடி சிங்கம், பின்னாடி யானை. நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரு உலகத்தை படைத்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு வித்தியாசம் தமிழ்நாட்டில்! எல்லா சிங்கம், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் பேண்ட் சட்டையும் சீலையும் கட்டி கொண்டு நடக்கிறது, அவ்வளவுதான் வேறுபாடு. அந்த காலத்தில் விலங்கை நாம் தெரிந்து கொள்ளலாம், ஏன்னா அதுக்கு ஒரு வால் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு சுற்றுது. அப்படி ஒரு மிருக காட்சியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைதியாகவே இருக்க முடியாது. அதனால் இது நமக்கு மட்டும் இல்லை, வரும் தலைமுறைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளும் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து சாத்விகமான வாழ்க்கை வேணும். அதை மற்றவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.